ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம லேலாண்ட் தோஸ்த் இருக்குது அப்படி இல்லையா, அசோக் லேலாண்ட் தோஸ்த்து. ஸோ அசோக் லேலாண்ட் தோஸ்த்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீஜெனரேஷன் அப்படிங்கிறதும் நடக்குங்க. வண்டி ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னாக்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரீஜெனரேஷன் சிம்பிள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வந்தது அப்படின்னாக்க நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், வண்டி அப்படியே சைடு ஓரமாக கட்டிட்டு கூட நீங்கள் பார்க்கிங் பிரேக் போட்டுருங்க. ஓகேங்களா, பார்க்கிங் பிரேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கிங் பிரேக் போட்டப்பறம் இந்த மாதிரி சிம்பிள் வரணுங்க. ஓகேங்களா, சில சமயத்தில் வரலைனா கூட ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த கீழே பார்க்கிங் பிரேக் கீழே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சுவிட்ச் மாதிரி தெரியுது. பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த சுவிட்ச் ஸ்டக்காக இருக்கலாம். இந்த சுவிட்ச் விலகல சுவிட்ச் தான் ஸ்டக்காக இருக்கலாம். சில சமயத்தில் ஸ்டக் ஆச்சுன்னா கூட இங்கே பாருங்கள், நான் அழுத்துறேன், இங்கே வந்துட்டு அழுத்துறேன், இங்கே ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, ஸ்டக் எடுத்துட்டேன், கை எடுத்துட்டேன் அப்படின்னாக்கா இது வந்து ஆன் ஆகிடும். அந்த சில சமயத்தில் அந்த சுவிட்ச் கூட ஸ்டக்காக இருக்கலாம். அதையும் ஒரு தடவை பார்த்துக்குங்க. பார்த்து தூக்கி விட்டு இங்கே பாருங்கள், பட்டன் பாருங்கள், கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, காலுக்கு கீழே தான் இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடு, நம்ம லெஃப்ட் சைடு காலுக்கு கீழே இந்த பட்டன் வருது. ஓகேங்களா, இந்த பட்டன் இங்கே வருது பாருங்கள், லெஃப்ட் சைடு காலுக்கு இந்த பட்டன் வருது, ரீஜெனரேஷன் பட்டன் வருது. இதை 10 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஎம் வந்து ரைஸ் ஆகுங்க. வண்டியில் வந்து ஆர்பிஎம் ரைஸ் ஆகும். ஸோ அப்படி ரைஸ் ஆகும்போது 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் எடுத்துக்கும். எடுத்துகிட்டு ரீஜெனரேஷன் ஆகி முடிஞ்சப்பறம் வந்துட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் எப்பயும் போல் போயிடலாங்க. ரைட்டுங்களா, முடிஞ்ச வரலும் ரீஜெனரேஷன் ஆகும்போது வண்டியை ஆஃப் பண்ணிடாதீங்க. ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா என்ன ஆயிரும்னா அந்த ப்ராசஸ் வந்து தடைப்பட்டு போயிடும். தடைப்பட்டு போயிடுச்சுன்னா திரும்ப வந்துட்டு எப்போ ஷூட் லெவலில் அதிகமாக வருதோ அப்போ தான் வந்துட்டு திரும்ப ரீஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இல்லைன்னா சில சமயத்தில் பின்ன கீழே வந்து டிபிஎஃப் வந்து சோக் ஆகிறது நிலைமைக்கு கூட போகலாம். ரைட்டுங்களா, அந்த நிலைமைக்கு நம்ம விட வேண்டாம். முடிஞ்சாலும் ரீஜெனரேஷன் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னாக்கா அதை முழுமையாக அடையிறதுக்கு விட்டுருங்க. சரிங்க, சரி, இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ அடுத்து பார்க்கலாங்க.